எனக்கு ஹாரர் காமெடி ஃபில்ம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ எம் அ ஹியூஜ் ஹாரர் ஜானர் ஃபேன். முதல்ல அரண்மனை 3 அண்ட் இப்போ அரண்மனை 4 எல்லாமே இட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி வைஸ் எல்லா அரண்மனை ஃபில்ம்ஸை விட எந்த ஸ்டோரி பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அரண்மனை 4 உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்மர் ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ horror comedy direction I feel is the toughest thing to do, and Sundar C sir, I think he's the master of that craft. So you've done such a fabulous job, and sets la he's always like very cool. You feel like, I mean, there is a lot of stress on a horror film set, but I've always seen him being very cool, and that helps us as artists. So Sundar sir, I'll say it in Tamil. So Sundar C sir romba nalla indha padam senjirkaru. And about Tamanna, we've ஒரு படத்தில் already we've worked in Telugu, and இப்போ தமிழில் கூட I think people are looking forward to the song specifically. கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேரோட டான்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் for sure. I personally love that song, and hip hop Tamiza, I feel like BGM ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு horror filmக்கு, and I think he's done a great job with songs, with the BGM, with the RR. I mean, it elevates the film, so thank you for that. Cinematography is romba mukhyo, and I want to thank sir for making us look great, for giving us the chills. Thank you, Kicha sir, wherever you are. Where are you, sir? Thank you sir. Thank you for that. And for all my co-stars, Yogi Babu sir, Sarla ma'am, I've had most scenes with them. Thank you for being such wonderful co-actors. In the padam shoot பண்ணும்போது AI shot with people, எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பீப்புள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சுந்தர் சி சார், குஷ்பு மேம் எனக்கு தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஃபேமிலி மாதிரி. அண்ட் தே ஆர் பீப்புள் ஹூ ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் தே புட் தேர் மனி வேர் தேர் மவுத் இஸ், விச் ஐ திங்க் இஸ் வெரி பிரேவ். We keep talking about, we should make more female-oriented films, we should empower women. இந்த மாதிரி பேச்சுங்கள் நிறையா பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனால் அது பற்றி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சுந்தர் சி சார் மாதிரி ஒரு டைரக்டர் என்ன படம் வேணாலும் அவங்க பண்ணலாம். ஆக்ஷன் படமும் ரொம்ப ரொம்ப பிரமாண்டமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல்-ஓரியன்டெட் ஃபில்ம் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் emotion and sensitivity, அதுவும் சார் பியூட்டிஃபுல்லாக காமிச்சாங்க, எஸ்பெஷலி ஹாரர் காமெடி ஜானரில். அண்ட் குஷ்பு மேம், நீங்கள் என்ன வாட் கேன் யூ நாட் டூ? ஐ வாண்ட் டு நோ, பிகாஸ் யூ ஆர் த டெஃபினிஷன் ஆஃப் அ பர்ஃபெக்ட் உமன். தேர் இஸ் நத்திங் தட் ஷீ கான்ட் டூ. And எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. வாட் யூஆர் அச்சீவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ், வாட் யூ அச்சீவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் cinema, what you achieving in the world of production. It's so many things, and I feel like Sundar sir, thank you, because I feel like it's family. It's the man in the house who actually creates that supportive environment, and we need more people like you who will actually put out films that say something in a subtle way, but they're making a very big impact. And in the padam, of course, ஒரு தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஃப்ரென்ச்சைசி. ஆனால் இது இப்போது பேன் இண்டியா சேரப்போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஹிப்ஹாப் தமிழா, you have always just, like Rashi said, elevated every film that you've been a part of, and we really enjoyed dancing to Achacho. Rashi is one person. நாங்கள் ஒரு 5-6 years பிஃபோர் ஒரு படம் பண்ணியிருக்கோம், பெங்கால் டைகர். அண்ட் அப்போவே நான் அந்த மாதிரி ஒரு ஜென்வன் co-actor பார்த்ததே இல்லை. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் சேயிங் ஃபீமேல் co-actor, பிகாஸ் ஆக்சுவலி ஒரு ஃபீமேல் co-actor தான் ஒரு இன்னும் ஃபீமேல் ஆக்டருக்கு கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நாங்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஹாப்பினஸ், ஜாய், சேட்னஸ் எல்லாமே ரொம்ப சிமிலராக இருக்கும்.
So actually, it's very few people who understand that actually heroines, if they were to bond, our ரொம்ப close-ஆ bond பண்ணுவாங்க. And I had that with Rashi. And I know that she's one of the most genuine and honest people. And எப்போவுமே மீட் பண்ணாலும் அதே warmth, அதே sweetness and effort. I have seen her grow from ஒவ்வொரு படங்கள்ல இருந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அமேசிங் பிக் பியூட்டிஃபுல் படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ, வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் யூ அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட். இது நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். இந்த கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் ஆகிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இது ஒரு பெரிய கூட்டம், ஆனால் ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும். அவர் தான் இயக்குனர் சுந்தர் சி சார். என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டாக ரோன் பண்ணுவார். அவர் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைப்போம், ஆனால் டக்குன்னு பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்வாரு. நிஜமாகவே நம்ம ஒத்துக்கலான்னா கூட போட்டு காமிச்சிட்டுவார். ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பு. அதாவது ஒரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு இயக்குனர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்கை, அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறத, அந்த வேலை வாங்குறது, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதில் இந்த வரிசையில் இப்போதைக்கு முதல் இடம் வந்து சுந்தர் சி சார் அவர்கள். ஆமாம், ஏன்னா அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும். திடீர்னு திட்டிடுவார் இல்லை சார்? ஆமாம், என்ன கரெக்டாக அவர் எதிர்பார்க்கறது வரணும். அதுபோல் அவருடைய டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சுந்தர்சி அவர்களும் குஷ்பு அவர்களும் இவங்கனால இன்றைக்கி நாங்கள் அத்தனை பேரும் நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக வாழுது. அதனால் அவங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நெடுங்காலம் சௌக்கியமாக வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அவர் என்னங்க தமிழ், அவங்க ஃபேமிலி தம்பின்னு சொல்லிட்டாங்க குஷ்பு. அதனால இந்த படத்தை பெரிய அளவில் வெற்றி பெறும். ஹீரோயின் அவங்கள தான் அவங்க பாருங்க வளைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, கவலையப்படாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார், அப்புறம் மதன் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலகலப்பு ஒன்றில் வந்து எப்போவுமே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், நான் கலகலப்பு ஒன்று பண்ணும்போது நான் கிளம்பும்போது சார் வந்து என்னை பார்த்து ஒன்று சொன்னார். உக்காந்துருந்தார் சார். உக்காந்துருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அவரை பார்த்துட்டு சார் இதுமாதிரி நான் முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொன்னேன். அப்போ சொல்லும் போது சார் சொன்னார், யோகி பாபு நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுற்றுச்சு அப்படின்னு. அந்த சக்கரம் வந்து சார் எப்படி சொன்னாரோ அதேமாரி கடைசி வரலும் இந்த தமிழ் சினிமாவில் நான் இருக்கிறவரெல்லாம் அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும். அந்த சக்கரத்தை வந்து சார் தான் சுற்றி வைக்கணும். ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. டோட்டல் குஷ்பு மேடம், இதில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.